Now exercise 7.7 third sum. For the function f of x is equal to 4x cube plus 3x square minus 6x plus 1, find the intervals of monotonicity, local extrema, intervals of concavity and points of inflection. Find the intervals of monotonicity. So intervals நம்ம obtain பண்ணணும். அதுக்கு critical number தேவை. Put f dash of x is equal to 0. f dash of x find out பண்ணணும். அதில் equal to 0 போட்டோம்னா நமக்கு critical numbers வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்டர்வல்ஸை நம்ம obtain பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்டர்வலில் f dash of x பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அதை செக் பண்ணோம்னா மோனோட்டானிசிட்டி இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்றது தெரிஞ்சிடும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா எங்கே லோக்கல் மேக்ஸிமம் எங்கே லோக்கல் மினிமம்ன்றதை obtain பண்ணணும். இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, now let's proceed the sum children. இதில் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to 4x cube plus 3x square minus 6x plus 1. இதை differentiate பண்ணணும். f dash of x which is equal to x cube differentiate பண்ணோம்னா 3x square. ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்கு, அதனால 12x square. x square differentiate பண்ணோம்னா 2x, இங்க 3 இருக்கு. ஓகே, so plus 6x minus x differentiate பண்ணோம்னா 1, so 6 ones are 6. constant differentiate பண்ணோம்னா it will be 0. இப்போ இது எப்படி எழுதலாம்? 6 காமனா இருக்கு, so 6 into 2x square plus x minus 1. இப்போ critical number obtain பண்ணோம்னா put f dash of x is equal to 0. put f dash of x is equal to 0. அதாவது 6 into 2x square plus x minus 1 is equal to 0. இதை நம்ம factorize பண்ணணும். இது quadratic formல இருக்கு. So இதை factorize பண்ணணும். Like this will write. இங்க middle termல 1 இருக்கு. And 2 ones are 2 into minus 1 is minus 2. So 2 into 1 கரெக்டாக போகும். பட் இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால இங்கே மைனஸ்ன்றதை போடுறேன். இப்போ செக் பண்ணலாம். -2 மல்டிப்ளை பண்ணால் -2, இதை ஆட் பண்ணோம்னா லைக் 2 minus 1னா 1, சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1ன்றது கிடைக்குது. பட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2ன்னு இருக்குது, ஸோ டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1னா x plus 1ன்னு எழுதலாம். x plus 1 and minus halfனா 2x minus 1ன்னு எழுதலாம். 2x minus 1 which is equal to 0. critical number obtain பண்ணணும். x plus 1 is equal to 0 na we will have x is equal to minus 1. 2x minus 1 is equal to 0 na 2x is equal to 1 and we have x is equal to 1 divided by 2. So these are the two critical numbers we have obtained. அப்போ number lineல நம்ம interval divide பண்ணிடலாம். சே இங்கே உங்களுக்கு எந்த இன்டர்வலும் கொஸ்டினில் கொடுக்கல, அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி ரியல் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். -1 இங்கே இருக்கும். சே இந்த இடத்துல x is equal to 1/2 -1உடைய ரைட் சைடில் அமைச்சிருக்கோம். இப்போ இதோடைய இன்டர்வல்ஸ் பாருங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -1, -1லேருந்து ஹாஃப்லேருந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து -1, -1ல இருந்து 1 divided by 2, 1/2ல இருந்து infinity. இது intervals. next f dash of x. f dash of x இப்படியும் எழுதலாம் நாம. okay, 6 into x plus 1 into 2x minus 1. 2x minus 1. இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -1, இங்கே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இங்கே 2x minus 1 இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, நவ் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -1 சே x is equal to -2. x is equal to -2 f dash of x ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவில் போடலாம். இங்கே -2ன்றதை போட்டோம்னா நெகட்டிவ் நம்பர் வந்துடும். -2 plus 1 which is -1. இங்கே எக்ஸுக்கு -2ன்னு போட்டோம்னா இங்கே -4 -1 -5 நெகட்டிவ் நம்பர். 6 ஆல்ரெடி இட்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அப்போ மைனஸும் இங்கேயும் மைனஸ் வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் which is plus. and இந்த இன்டர்வலை பாருங்கள். -1ல இருந்து half.
say x is equal to 0. So இங்க 0 substitute பண்ணோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் நம்பர் ஆயிடும் 0 plus 1 which is 1 இது 0 ஆயிடும் இங்க minus 1 இருக்கும் அப்ப plus into minus plus into minus plus into minus is minus. Next halfல இருந்து infinity say x is equal to 1 இங்க 1 போட்டு substitute பண்ணுவோம் இது பாசிட்டிவ் நம்பர் 1 substitute பண்ணோம்னா இங்க 2 ones are 2 minus 1 which is 1 so ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான் plus into plus which is plus. so இங்க plus ஆனது minus infinity ல இருந்து minus 1 வரைக்கும் plus அப்படினா increase ஆகுது இந்த இன்டர்வல்ல graph increase ஆகுது minus 1 ல இருந்து half இந்த இன்டர்வல்க்குள்ள graph decrease ஆகுது minus வந்தா decrease ஆகுது and then half ல இருந்து infinity increase ஆகுது. இங்க monotonicity பத்தி நாம பேச போறோம் monotonicity. okay இங்க plus வந்தா increasing அதுவும் strictly increasing so strictly என்ற வேர்டை யூஸ் பண்ணனும் strictly increasing in the interval minus infinity ல இருந்து minus 1 open interval இங்க minus இருக்கு அப்படினா strictly decreasing in இது எந்த interval minus half ல இருந்து 1 so minus half ல இருந்து minus 1 ல இருந்து half so minus 1 ல இருந்து half and then இங்க plus ன்றது கிடைச்சிருக்கு plusனா strictly increasing in the interval இங்க என்ன interval இருக்கு half ல இருந்து infinity so half ல இருந்து infinity so intervals of monotonicity நம்ம obtain பண்ணிட்டோம் okay இப்போ local maximum minimum பத்தி நம்ம சொல்ல போறோம் இது strictly increasing அப்படினா உங்களுக்கு function graph இப்படி இருக்கும் strictly increasing இங்க பாருங்க strictly decreasing so இங்க decrease ஆகுது so increase ஆகி அப்புறம் decrease ஆகுது so plus minus na it increases and then decreases இங்க காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன critical number minus 1 so it is local maximum தான் attain ஆகும் இது வந்து increase ஆகி and then decrease ஆகுது okay எந்த இடத்துல critical number minus 1 ல therefore f attains local maximum f attains local maximum எப்போ when x is equal to minus 1 அதே போல இங்க minus and then plus ல வருது அதாவது decrease ஆகி increase ஆகுது so இங்க decrease ஆகி அதுக்கு அப்புறம் increase ஆகுது it decreases and then it increases இது எந்த critical pointல so இது காமனா இருக்கக்கூடிய point half so critical number half இருக்கிற இடத்துல okay therefore f attains அப்ப local இங்க பாருங்க இந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியுது attains local minimum therefore f attains local minimum when x is equal to 1 by 2 when x is equal to 1 by 2 so எந்த critical numberக்கு maximum attain பண்ணனும் minimum local maximum local minimum attain பண்ணனும்ன்றத பார்த்தோம் பட் வேல்யூ இப்பதான் பார்க்கணும் இங்க minus 1 நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிற f of x ங்கற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க 4x cube plus 3x square minus 6x plus 1 இதுல minus 1 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் x இருக்கிற இடத்துல minus 1 அப்ப இது ஒரு நெகட்டிவ் நம்பர் minus 4 இங்க minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3 இங்க minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா plus 6 ஆகும் இங்க 1 okay so minus 4 plus 3 which is minus 1 plus 6 plus 1 so cancel ஆயிடுது which is 6 therefore minus 1 அப்படினும்போது local maximum attain பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா therefore the local maximum value is 6 so இதையும் பாக்ஸ்ல ஹைலைட் பண்ணிடுங்க and then next மறுபடியும் ஃபங்க்ஷன் எழுதிடலாம் f of x என்ன ஃபங்க்ஷன் क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க 4x cube plus 3x square minus 6x plus 1 இதில் அடுத்த critical number நம்ம
half போட்டு substitute பண்ண போறோம். Okay, which is equal to 4. X இருக்க இடத்துல half போடுங்க. Half cube எவ்வளோ? 8 plus 3 into இங்க x இருக்க இடத்துல half போடுங்க. half போட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 minus 6 into half plus 1. So இது cancel ஆயிடுது. 3ன்றது நம்பர் வந்துடுது. And இந்த இடத்துல 2. So உங்களுக்கு இருக்கிற நம்பர் half plus 3/4 half plus 3/4. இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கு. minus 3 plus 1 which is minus 2. இது பாருங்க, இது 3/4 இங்க 1 இருக்கு. இது நம்ம LCM எடுத்தோம்னா into 2 into 2 ன்னு எடுத்துக்கலாம். So you have common denominator 4. So numerator add பண்ணுங்க. 5 divided by 4 minus 2. Therefore 4 2s are 8. 5 minus 8 அப்படிங்கிறது minus 3 divided by 4. Therefore இது local minimum value. Therefore the local minimum value is minus 3 divided by 4. So local extrema obtain பண்ண சொல்லிருக்காங்க. We have obtained local extrema. Next நம்ம concavity பத்தி பேச போறோம். Concavity. அதுக்கு நமக்கு second derivative test வேணும். Okay. So already f dash of x ல நம்ம என்ன பார்த்தோம்? f dash of x. f dash of x ல 6 into இதை factorize பண்ணும்போது x plus 1 into 2x plus 1 என்றதை பார்த்தோம். 6 into x plus 1 into 2x minus 1 பார்த்தோம். பட் அதை விட சிம்பிள், இதை வச்சு நம்ம அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். f dash of xங்கிறது 12x square plus 6x minus 6. So we have concavity ல f dash of x already என்ன பார்த்தோம்? f dash of x is equal to 12x square plus 6x minus 6. இதை differentiate பண்ணணும். f double dash of x which is equal to x square differentiate பண்ணோம்னா 2x. So 12 ஓட multiply பண்ணுங்க 24x. x differentiate பண்ணோம்னா 1. அப்போ 6 ones are 6. Constant differentiate பண்ணோம்னா always 0. So which is equal to 6 into 4x plus 1. Concavity ஓட intervals obtain பண்ணோம்னா put f double dash of x is equal to 0. அதாவது இந்த equation 6 into 4x plus 1 will become 0. அதாவது 4x plus 1 is equal to 0. 4x is equal to minus 1. Therefore we have x is equal to minus 1 divided by 4. Okay. இப்போ இதை யூஸ் பண்ணி critical number நம்ம divide பண்ண போறோம். I mean intervals divide பண்ண போறோம். Okay. இது minus 1 divided by 4. Intervals என்னென்ன வரும்? minus infinity ல இருந்து minus 1/4, minus 1/4 ல இருந்து infinity. minus infinity ல இருந்து minus 1/4 and then minus 1/4 ல இருந்து infinity. Concavity obtain பண்ண போறோம் நாம. This is the interval. Okay, f double dash of x. f double dash of x ல நம்ம 6 into 4x plus 1 போட்டுக்கலாம். 6 into 4x plus 1. இப்போ இந்த interval குள்ள you select any one number. Say x is equal to minus 2 select பண்ணிக்கலாம். Okay, இங்க x is equal to minus 2ன்றதை போட்டோம்னா minus 8 plus 1 minus 7 ஆகும்போது இது நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் கான்கேவிட்டி டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்ததுன்னா கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் minus 1/4 இருந்து இன்ஃபினிட்டி. சே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க, 1 மட்டும்தான் இருக்கும். 6 1s are 6 which is a positive number. Okay, it means that minusனா concave downward, இது concave upward. ஸோ கான்கேவிட்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். கான்கேவிட்டி இது concave downwards, concave downwards, and this is concave upwards. plus வந்திருக்கிறதுனால concave upwards. So almost we have got the answer. So intervals of concavity obtain பண்ணிட்டோம். Okay, so எங்க எல்லாம் concave அது downwards ஆ இருக்கு. minus infinity ல இருந்து minus 1/4 concave downward, minus 1/4 ல இருந்து infinity it's concave upward. Next points of inflection obtain பண்ணணும்.
points of inflection. So நம்ம f double dash of x is equal to 0 ன்னு போடும்போது x க்கு நமக்கு -1/4 ன்றது கிடைச்சது. இத f of x क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of x is equal to, so கொடுத்திருக்கிற क्वेश्चन நமக்கு 4x cube plus 3x square minus 6x plus 1. இதுல x இருக்க இடத்துல -1/4 போடலாம். 4 into இங்க -1/4 போட்டோம்னா -4 cube பண்ணோம்னா 64 plus 3 இங்க -1/4 ஸ்கொயர் பண்ணோம்னா 1/16 minus x இருக்க இடத்துல -1/4 போடுங்க. அப்ப இங்க பிளஸ் ஆகிடும். 6 1/4 plus 1. So anything gets cancelled? Yes, 4 ones are இது 16 times போகுது. Okay, and இந்த இடத்துல பாருங்க 2 2s are 2 3s are, so we have -1/16 plus 3/16 and இங்க நமக்கு plus 3/2 plus 1 ன்றது வந்திருக்கு. 2 ones are 2, 2 plus 3 is 5, 5 divided by 2. இது ரெண்டுத்தையும் simplify பண்ணிடலாம். Since it has common denominator 16, 3 minus 1 which is 2, 2 divided by 16 plus 5/2. 2 ones are 2 8s are 1/8 plus 5/2, 1/8 plus 5/2. So இது common denominator 8 மாத்துறதுக்கு 2 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயும் 4 ஆல மல்டிப்ளை. 5 4s are பாருங்க இங்க 5 4s are 20. 20 plus 1 is 21. So we have 21 divided by 8. So எப்போ -1/4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we have obtained 21 divided by 8, which is our points of inflection. Point of inflection. Point of inflection னா என்ன? concavity upwards யும் downwards யும் பிரிக்கிற இடம் தான் என்னது? points of inflection. Okay, thank you children.